இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மலேசிய தமிழ் எழுத்தாளர் பாலமுருகனின் தலேஜு நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயக ராஜா அவர்களின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கின்ற 5 மொழியில் எழுதப்பட்ட ஹைக்கூ நூலும் புதுச்சேரி தோழமை கூடல் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட 2 நூல்கள் வெளியீட்டை இலக்கிய மாமணி சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். பாலமுருகனின் தலேஜு நாவலை கலை மாமணி முனைவர் கோ பாரதி வெளியிட கலை மாமணி முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஜெய் விநாயக ராஜா அவர்களின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கின்ற ஹைக்கூ நூலை கலை மாமணி பாலசுப்பிரமணியன் வெளியிட கவிஞர் மாலதி ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். மாலை 6:30 மணிக்கு துவங்கிய 2 நூல்கள் வெளியீட்டில் மலேசிய எழுத்தாளரான பாலமுருகனின் தலேஜு நாவலை பற்றி விரிவான நூல் அறிமுக உரையை முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் வழங்கியதோடு தலேஜு நாவல் மிக நுட்பமாகவும் சிறப்பான மொழியிலும் எழுதப்பட்ட படைப்பாக பாராட்டி பேசினார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக 10 ஆண்டுகள் பணியாற்றிய முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் தலேஜு நாவல் சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கு மிக தகுதியான நாவல் என்று சுட்டிக்காட்டினார். கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் 5 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நட்சத்திரங்களோடு ஒரு மாலை பொழுது என்கின்ற நூலை பற்றி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசினார். ஒவ்வொரு ஹைக்கூ கவிதையும் மிகவும் ரசவாதம் மிகுந்ததாகவும் நுட்பமாக காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் வெகுவாக பாராட்டி பேசினார். தமிழில் மட்டுமல்லாது பிரெஞ்சு, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு மொழிபெயர்ந்திருப்பது வரவேற்கத்தக்க முயற்சியாக பாராட்டி பேசினார். மலேசியாவிலிருந்து எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளியான பாலமுருகன் அவர்கள் தமது ஏற்புரையில் தலேஜு நாவல் புலம்பெயர்ந்த சமூகத்தினுள் என்றுமே கலைக்க முடியாமல் எழுந்து வரும் அகப்போராட்டங்களையும் நகர்வின் வழிகளையும் பேசுவதாக குறிப்பிட்டார். தமக்கும் தமிழகத்திற்கும் உள்ள உறவினையும் அவரது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற விருதுகள் பற்றியும் தமது ஊரை பற்றியும் உணர்வு பூர்வமாக குறிப்பிட்டார். திப்ராயப்பேட்டை நிக்கோலஸ் குடியிருப்பு மக்களுக்கு இலவச மனைப்பட்டா. உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முயற்சிக்கு வெற்றி. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்ராயப்பேட்டை நிக்கோலஸ் குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கும் திட்டத்திற்காக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறையின் இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோருடன் திப்ராயப்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நிக்கோலஸ் குடியிருப்பில் பல குடும்பங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரந்தரமாக வசித்து வந்தாலும் அவர்களுக்கு இதுவரை சட்டப்பூர்வ உரிமை இல்லாத நிலை உள்ளது. எனவே இந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி அவர்களுக்கு அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலெக்டரிடம் வலியுறுத்தி உள்ளார். இதற்கு பதிலளித்த கலெக்டர் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் விளக்கி மக்களின் நலனுக்காக உதவி கோரி தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்தார். எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் தான் எனது முக்கிய நோக்கம் என்று கூறி நிக்கோலஸ் குடியிருப்பு மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதிகாரிகளை சந்தித்து தொடர்ந்து போராடி வந்தார். இந்த நீண்டகால முயற்சியின் பலனாக நேற்று நிக்கோலஸ் குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் பணிக்கு வெற்றி கிடைத்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து இலவச மனைப்பட்டாவை பெற்று குடியிருப்பு மக்களுக்கு வழங்கினார்.
இதனால் மகிழ்ச்சி அடைந்த நிக்கோலஸ் குடியிருப்பு மக்கள் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களை சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சபாநாயகர், உயர்திரு மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன், இயக்குனர் செந்தில்குமார், தாசில்தார் சந்தோஷ், ஆய்வாளர் சிவபாலன், தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் சக்தி மற்றும் ராகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் 2026 கேலண்டரை நமது மக்கள் கழகம் கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேருவிடம் நேரில் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் 2026 கேலண்டரை நமது மக்கள் கழகத்தின் கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேருவிடம் நேரில் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரியில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் ஜோசப் நமது மக்கள் கழகத்தின் நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேருவிடம் 2026 ஆண்டிற்கான கேலண்டரை நேரில் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோஷியல் கொன்சாரா தலைமையகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. இன்று 26/12/2025 அன்று புதுச்சேரி பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோஷியல் கொன்சாகா தலைமையகத்தில் உயர்மட்ட தலைவி மதர் தெரேசா ஞானமணி, உயர் ஆலோசகர் பாப்பாத்தி, பொருளாளர் பவுலின் சகாயராணி, செயலாளர் ஷாலினி ஷைலஜா தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் கன்னியர்கள், இல்ல சகோதரர்கள் கேக் வெட்டி பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ் அவர்கள் கலந்து கொண்டு தனது உடன் இருப்பால் அனைவரையும் மகிழ்வித்தார். கொன்சாகா சகோதரிகளின் உயர்மட்ட தலைவி கிறிஸ்து பிறப்பு விழாவின் சிறப்பு செய்தியை வழங்கினார்கள். தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சகோதரிகள் தங்கள் அன்பை உறவை வெளிப்படுத்தும் வண்ண உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் தலைமையில் நமது மக்கள் கழகம் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கும் நமது கழகத்தில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து நமது மக்கள் கழகத்தின் பொது செயலாளர் விநாயகம் அவர்கள் தலைமையில் நமது மக்கள் கழகத்தின் கட்சியில் இணைந்தனர். இந்த பிரமுகர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் சேவைகளும் மற்றும் இரத்த தானம் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டு வரும் விநாயகம் அவர்களை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறுதியை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் டிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு ரமா அறக்கட்டளையின் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி TN பாளையம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ரமா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி அவர்கள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடையாக ரூபாய் 20,000 வழங்கினார். மற்றும் TN பாளையம் பேட் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தீ விபத்தில் எரிந்த குடிசை வீடை நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நன்கொடையாக 5,000 வழங்கினார். இவருடன் ரமா அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பூரணாங்குப்பத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆணைக்கு இணங்க JCM மக்கள் மன்றத்தின் தலைவர் ரீகன் ஜான்குமார் வழிகாட்டுதலின்படி பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வைத்து பூஜை செய்து நாட்காட்டியை சமூக சேவகர் மக்கள் தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார். இவருடன் ஊர் பொதுமக்களும் மக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். ஊசோடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகள் 1,54,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்ற பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 1,54,00,000 மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜைகள் செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதில் அரசூர் MS கார்டன் மற்றும் ராஜா நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் MGR சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் தெரு, ரைஸ் மில் தெரு மற்றும் தர்மாபுரி தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் பள்ள வாய்க்காலுக்கு U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 43 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் AS நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் மாங்குளம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை வசதி பூமி பூஜை 15 லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,54,00,000 மதிப்பீட்டிற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மல்லிகா, NR காங்கிரஸ் ADS தாமோதரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை, ஆறுபடையப்பா, பாலு, அமுது, அன்னபூர்ணி, கோகுல், பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்த், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் குமரேசன் தலைமையில் 2026 புத்தாண்டை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு NR காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி NR காங்கிரஸ் தொகுதியின் தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் வழங்கப்பட்டது. முன்னதாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் கட்சியின் தொகுதி செயலாளர்கள், பொருளாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தினசரி நாட்காட்டி மற்றும் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த அனைத்து வீடுகளுக்கும் பரிசு பொருட்களுடன் நாட்காட்டியினை வழங்கி வாழ்த்துக்களை கூறினார். எய்டர்
ஃபவுண்டேஷன், ஸ்பாட் ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ரைசிங் ஹேண்ட்ஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து புதுச்சேரியை அடுத்துள்ள இடையன் சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள குதிரை கொட்டகை இருளர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. எய்டர் ஃபவுண்டேஷன், ஸ்பாட் ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ரைசிங் ஹேண்ட்ஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து புதுச்சேரியை அடுத்துள்ள இடையன் சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள குதிரை கொட்டகை இருளர் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் விழாவை புதன்கிழமையான நேற்று கோலாகலமாக கொண்டாடினார்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் அந்த கிராமத்து குழந்தைகள் இதுவரை அனுபவிக்காத அளவிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகமும் நிறைந்ததாக அமைந்தது. நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக குழந்தைகளை புதுச்சேரியில் உள்ள துணி கடைக்கு அழைத்துச் சென்று அவர்கள் விரும்பிய வண்ணங்களிலும் வடிவங்களிலும் உடைகள் தேர்வு செய்து வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவரும் புதுச்சேரியில் உள்ள உயர்தர உணவகத்திற்கு அழைத்து சென்று கேக், பீஸா, சாக்லேட் உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் இயேசு கிறிஸ்து பிறந்ததன் நோக்கம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் வித்யாதரன் அவர்கள் குழந்தைகளுக்கு எளிய முறையில் விளக்கி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியானது நண்பகல் 3 மணிக்கு துவங்கி மாலை 5 மணியளவில் சிறப்பாக நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகள் தங்களது அளவில்லாத மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் செல்வி ஜான்சி மேரி, டாக்டர் வித்யாதரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் சிறந்த பங்களிப்பை வழங்கினார்கள். நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக இருந்த எய்டர் ஃபவுண்டேஷன் பிரான்சின் திருமதி மைக்கேல், ஸ்பாட் ஃபார் எஜுகேஷன் ட்ரஸ்டின் நிறுவனர் டாக்டர் வித்யாதரன், ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனர் செல்வி ஜான்சி மேரி, ஊர் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்கழி மெகா கோல போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் LJKவின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அதனைத் தொடர்ந்து வில்லியனூரில் மக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை வழங்கினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தினமலர் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மார்கழி மாத மெகா கோல போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த போட்டியில் புள்ளிக்கோலம், ரங்கோலி, டிசைன் கோலம் என 3 பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலை முழுவதும் வண்ணமயமாக கோலங்களை வரைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் கோல போட்டியில் முதல் இடம் பிடித்த 3 பேருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கேற்ற 1250 பேருக்கும் அரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்புகளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த பரிசளிப்பு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி மக்களுக்காக 2026ஆம் ஆண்டிற்கான நாற்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி மற்றும் 1 கிலோ சர்க்கரையும் வழங்கினார். சாசன் கழிவுநீர் குழாயில் வலை சேதம், மீனவர் போலீசில் புகார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு சிங்காரவேலர் வீதியை சேர்ந்த செல்லப்பன் மகன் வேல்முருகன் என்பவர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் SGSI திரு கிருபாகரன் அவர்களிடம் நேரில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் கூறியிருப்பதாவது, 27/12/2025 அன்று காலை 5 மணியளவில் எனது பைபர் கட்டுமரத்தில் நானும் என்னுடன் ஹரிகிருஷ்ணன் மகன் செல்லப்பன் ஆகிய இருவரும் மீன் பிடிக்க சென்றோம். கனகசெட்டிக்குளம் ஊர் எதிரே 5 மீட்டர் ஆழத்தில் ஆஞ்சான் வலையை இறக்கினோம். நீரோட்டம் காரணமாக காலாப்பட்டு சுடுகாடு பகுதியில் கடலில் உள்ள சொலேரா கம்பெனி குழாயில் வலை சிக்கி சேதமடைந்து விட்டது. சேதமான அந்த மீன்பிடி வலையின் மதிப்பு ரூபாய் 35,000 ஆகும். இதனால் எங்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணமான சொலேரா கம்பெனி எனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த கம்பெனி மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். நல்ல 5 மணிக்கு வாழ்த்தலைக்கு போனேன். செல்லப்பன் நான் தள்ளிட்டு போகும்போது கணசுடையதுக்கெல்லாம் போய் வலை விட்டேன்.
வலை விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நீரோட்டம் அதிகமாக இருந்தது. வலைக்கு எடுத்து கிளப்புனா வலை ஃபுல்லாக கீங்க ஃபுல்லாக உச்சிக்கிடுச்சு. வலையை சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஒரு 40 ரூபா 35 ரூபா வலை சேதமாகும். அதை பற்றி காலாப்பட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறேன். எத்தனை மணிக்கு போனீங்க? 5 மணிக்கு போனோம். விடியகாலம் விடியகாலம் 5 மணிக்கு. யார் உங்க கூட போனது? செல்லப்பன் உங்கள் பேர்? என் பேர் வேல்முருகன் சுதாகர். எத்தனை கிலோ வலை போயிருக்கு? ஒரு 25 கிலோ வலை கிட்ட போயிடுச்சு. காலாப்பில் தான் சாசன் கூடாயா? ஆமாம், காலாப்பட்டு சாசன். சரி, ஓகே. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்க காலாப்பட்டு சாசன்? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.